we have discussed about. Unit 1 continue. Gauss-Jordan method. Heading number 1.3.4 Gauss-Jordan method. Gauss-Jordan method. What is Gauss-Jordan method? Let capital A means matrix, capital A, B, A, non-singular square matrix of order n. Let capital B is also another matrix. Capital B be the inverse of A. Inverse of A. We have AB equal to BA equal to IN. That means identity matrix of order n. So A equal to IN into A into IN. So inverse of A is B. That is A inverse equal to B. A inverse equal to B. Gauss-Jordan method is transforming a non-singular square matrix A to the form IN by applying elementary row operations called Gauss-Jordan method. The method is used for finding A inverse. Okay, two steps. First step 1. Augment the identity matrix IN on the right side of A. That is, the matrix augmented matrix A augment IN. That means identity matrix. So to apply the augmented matrix A IN, then IN A inverse. Okay, Gauss-Jordan method. ஓகேவா, நம்ம மெத்தட் ஏன் யூஸ் பண்றோம் சொன்னாக்க வெரி குயிக்கா வெரி ஷார்ட்டா நம்ம வந்து A inverse ஃபைண்ட் பண்ண முடியும். நமக்கு A inverse ஃபார்முலா இருக்குல, A inverse what is formula of A inverse? A inverse equal to 1 by denominator of A into adjacent of A. This is formula. Okay, the formula where denominator of A is non-zero. The formula. இப்போ இந்த A inverse formula இருக்குல 1 by denominator A into adjacent of A அப்படிங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ண வந்து A inverse ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த மெத்தட்ல Gauss-Jordan method ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட் மெத்தட். இது 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நீங்க பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் A இருக்குல்ல, A வந்து A அப்படிங்கற மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலரா இருக்கும். நான் சிங்குலர் கண்டிஷன் இல்ல, ஒரு மேட்ரிக்ஸ் உடைய டெர்மினல் வேல்யூ எக்ஸ்போனன்ட் பண்ணி பார்க்கறப்ப 0 வந்துச்சுன்னு சொன்னாக்க அது சிங்குலர், 0 வரல நான் சிங்குலர் சொன்னாங்க அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படி இருக்கணும். அப்ப நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எப்ப தான் பார்க்க முடியும்? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்ப ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்க முடியும். இல்ல let A be a நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், B டினோட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். அத இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா, B மேட்ரிக்ஸ் அது வந்து A உடைய இன்வெர்ஸா இருக்கும். இது சொல்ல முடியும். ஓகேங்களா, இந்த டெஃபினிஷன் transforming a non-singular square matrix A to IN. ஓகேவா, அப்படினா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A இருக்குல, அத நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றப்ப நமக்கு IN கிடைக்கும். ஓகேங்களா, அப்படி நம்ம அதுக்கு நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம் பை அப்ளைங் எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்ஸ். ஓகே, எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்னாக்க ரோ 1 ரோ 2 ரோ 3 இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், ஆபரேஷன் யூஸ் பண்ணி போடுறது. அந்த மெத்தட் என்னது, Gauss-Jordan மெத்தட். ரெண்டு ஸ்டெப் இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, ஆகுமெண்ட் தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் IN on the right side of A அப்படி சொன்னாக்க இந்த மேட்ரிக்ஸ் A இருக்குல்ல, நம்ம A க்கு given மேட்ரிக்ஸ் அது என்னது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கும், நான் சிங்குலரா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம A ன்ற மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த IN செட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அப்ப பண்றப்ப நம்ம A ன்னு சொல்ல சொன்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், IN தட் மீன்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம லெஃப்ட்லயும் இந்த A ன்ற மேட்ரிக்ஸ் ரைட்லயும் கொண்டு வரப்ப நம்ம A இன்வெர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, நாம பார்க்கிறோம். ஓகே, ஒரு சம்ம பார்க்கலாம். நம்ம எக்ஸசைஸ் எப்படி கொடுத்துட்டு அத பார்ப்போம். See your book. Okay, exercise number 1.2. Exercise number 1.2. Sum number third at the first. Third at the first. What is our question? Find the inverse of each of the following matrices by Gauss-Jordan method. First one 2 minus 1
the matrix 2 minus 1 2 minus 1 5 minus 2 5 minus 2 again repeat for you 2 minus 1 2 minus 1 5 minus 2 okay 5 minus 2 this is square minus of order 2 okay let A equal to this matrix sir find the inverse okay A inverse கேக்குறாங்க பாருங்க the matrix A equal to 2 by 2 matrix 2 minus 1 5 minus 2 find the A inverse okay by Gauss-Jordan method applying Gauss-Jordan method Gauss-Jordan method. What is Gauss-Jordan method? The argument matrix. The argument matrix. A I N. Okay, A I N. A I N. The matrix A equal to the given matrix 2 minus 1. 5 minus 2 5 minus 2 IN 1 0 0 1 because of order 2 that means 2 by 2 matrix there 2 by 2 square matrix இது பாருங்க A the matrix A identity matrix தான் A is 2 minus 1 5 minus 2 identity matrix 1 0 0 1 நமக்கு வந்து 2 by 2 matrix கொடுத்ததனால என்ன பண்றோம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2 by 2 ல செட் பண்ணி போறீங்களா 3 by 3 ல 3 by 3 போறோம் ஓகேவா இப்போ நம்ம ஏம் வந்து இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குல நம்ம என்ன பண்ணுவோம் லெஃப்ட் சைடுலயும் இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்குல ரைட் சைடுல கொண்டு வரப்ப இது நம்ம ஏஎம்எஸ் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம ஸ்டெப் 2 பாருங்க ஸ்டெப் 2 இருக்குல அப்ளை A the argument matrix A IN அப்படி சொன்னாங்க இது A இது IN அப்ப நம்ம A ன்னு சொன்னாக்க IN இருக்குல நம்ம லெஃப்ட் சைடுலயும் இந்த A ன்ற சைடு சைடுல மாற்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம A யூஸ் கிடைக்கும் ஓகேங்களா தென் இது Gauss-Jordan method Gauss-Jordan method பாப்போம் இங்க பாருங்க எப்படி வருது வந்து A IN மாதிரி நம்ம இருக்கும் ஓகேவா இந்த A IN மாதிரி இருக்க மேட்ரிக்ஸ் என்ன பண்ணும் வந்து IN A மாதிரி என்ன பண்ணும் வந்து சேஞ்ச் பண்ணும் IN A இன்வெர்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம் இந்த மேட்ரிக்ஸ் A இருக்குல A ஓட ரைட் சைடுல நம்ம என்ன பண்றோம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் செட் பண்ணிட்டு அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடுல கொண்டு வரணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடுல A போறப்ப A இன்வெர்ஸ் கிடைக்கும் அதாவது இந்த 1 0 0 1 ல நம்ம லெஃப்ட் கொண்டு வரணும் ஓகேங்களா நம்ம என்ன செய்யலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து using row elementary operations ஓகேவா row elementary operations நம்ம எப்பவுமே நம்ம என்ன வந்து 1 வேணும் இது பண்ணலாம் இதுல வந்து 1 0 0 1 இது நமக்கு வேணும் ஓகேவா One zero zero one வேணும் இந்த 2 இருக்குல அந்த பேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 1 கொண்டு வரணும் இந்த 5 இருக்குல நம்ம 0 கொண்டு வரணும் -1 இருக்குல நம்ம 0 கொண்டு வரணும் -2 இருக்குல 1 கொண்டு வரணும் இந்த எய்ம் இது நம்ம சேஞ்ச் பண்றப்பவே ஆட்டோமேட்டிக் எய்ம்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா இது சேஞ்ச் பண்றோம்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம்ல அந்த மெத்தட் என்னது ரோ எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் ஓகேவா ரோ எலிமெண்டரி ஆபரேஷன்ஸ் என்ன செய்யப்படுறப்ப First நம்ம work வந்து இந்த 2 இருக்குல நம்ம 1 மாத்தணும் ஓகேவா இல்லையா First of all இந்த 2 இருக்குல replace 2 by 1 என்ன பண்ணது பேஸ் வந்து 1 கொண்டு வர போறோம் என்ன செய்ய பாருங்க using row operations ஓகேவா row operations யூஸ் பண்ண போறோம் row operations யூஸ் பண்ண போறோம் change r1
change R1. So இந்த 2 நம்ம என்ன பண்றோம் 2 ஆல டிவைட் பண்றோம் ஓகேவா அப்படி பண்றப்ப நமக்கு வந்து 1 கிடைக்கும் கண்டிப்பா 1 கிடைக்கும் பாருங்க இங்க 2 இருக்குல நம்ம என்ன பண்றோம் 2 வந்து 2 ஆல டிவைட் பண்றப்ப நமக்கு கண்டிப்பா 1 கிடைக்கும் இங்க வரப்ப -1/2 கிடைக்கும் இந்த பிளேஸ்ல +1/2 கிடைக்கும் இந்த பிளேஸ்ல 0 மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா அப்படி புரிஞ்சுக்குதா நம்ம என்ன பண்றோம் R1 மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்றோம் ரீப்ளேஸ் R1 நம்ம ஏன் 2 ஆல் டிவைட் பண்றோம் சொன்னாங்க இதுல 1 தேவைப்படுது ஓகேவா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த 1 நமக்கு தேவைப்படுறதால நீ எந்த நம்பருக்கு அந்த மாதிரி டிவைட் பண்ண போறோம் நம்ம வந்து இங்க 2 இருக்கிறதால நம்ம 2 ஆல் டிவைட் பண்றோம் அப்ப 2/2 னா 1 ஆயிடும் இந்த ரோ ஃபுல்லுமே 2 ஆல் டிவைட் பண்ணனும் -1/2 வந்துரும் 1/2 வரும் 0/2 னா 0 தான் கிடைக்கும் திரும்ப நெக்ஸ்ட் இந்த R2 அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம் நோ சேஞ்ச் ஓகேவா 5 -2 5 -2 0 1 அப்படியே வந்துரும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம் இந்த 5 இருக்குல நம்ம என்ன பண்ண 5 வந்து 0 கொண்டு வரணும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் இருக்குல நம்ம 0 ஆகிருக்கு ஞாபகம் இருக்குல அந்த ட்ரையாங்கிள்ஸ்னா 0 ஆகிருக்கும் நமக்கு இந்த 5 0 வேணும் அப்ப என்ன செய்வோம் R2 வா சேஞ்ச் பண்றோம் R2 சேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் R2 தான் பண்ணனும் நமக்கு 5 க்கு நமக்கு 5 இல்ல ஓகேவா அப்ப என்ன செய்வோம் 5 ஆல R1 மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா இல்லையா ஞாபகம் இருக்கா R2 gives the R2 change R2 minus 5R1 இப்போ பாருங்க 5 இருக்கா -5 இருக்கும் அப்பதான் வந்து சொன்னாங்க 1 ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே இருக்கும் 1 -1/2 half 0 இருக்கும் செகண்ட் ரோ மட்டும் தான் என்ன பண்றோம் சேஞ்ச் பண்றோம் செகண்ட் ரோ மட்டும் R2 மட்டும் சேஞ்ச் பண்றோம் R2 ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிடணும் R2 பண்றப்ப என்ன பண்றோம் 5 into 1 அப்படின்றோம் இது நம்ம 0 வச்சு ஓகேவா இங்க போட்டு காட்ட பாருங்க what is R2 5 minus 5 into what is R1 1 மட்டும் இருக்கும் இல்லையா அப்ப 5 minus 5 into 4 என்ன பண்ணுவாங்க 0 வந்துரும் அந்த 0 என்ன பண்ணுவோம் R2 ல தான் போட்டு கட்டா ஓகேவா திரும்ப செகண்ட் இந்த பிளேஸ் வைப்போம் இங்க பாருங்க -2 க்கு வந்து R2 வந்து -2 இருக்கா திரும்ப மைனஸ் சிம்பிளா 5 ஆ வாட் இஸ் R1 -1/2 இருக்கும் R2 வந்து -2 இருக்கும் -5 into R1 -1/2 இருக்கும் மச்சா அப்ப -2 + 5/2 LCM பண்றப்ப -4 + 5 இருக்கும் /2 இருக்கும் ஓகேவா அப்ப +1/2 மட்டும் வரும் இங்க நம்ம என்ன வரும்ங்க +1/2 மட்டும் வந்துரும் ஓகேவா திரும்ப இந்த பிளேஸ் பார்க்கறப்ப இந்த 0 இருக்கா அப்ப 0 - 5 into இது போட்டு வந்து போர்ட்னா நம்ம சைடுல பென்சில்ல வர்க் பண்ணி பார்க்கணும் இங்க பாருங்க -2 ஆ -2 இந்த ஸ்பெஷமா இங்க 0 இருக்கா 0 -5 into what is R1 1/2 so -5/2 போட்டுறோம் -5/2 போட்டு நம்ம போடுறோமா திரும்ப லாஸ்ட் பிளேஸ் பார்க்கறப்ப 1 இருக்கும் 1 - 5 into 0 1 - 5 into 0 இப்போ போட்டுக்கோங்க what is R2 1 இருக்கு -5 into what is R1 0 இருக்கும் அப்போ 1 - 0 வந்துரும் 1 மட்டும் வந்துரும் ஓகேவா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து இந்த பிளேஸ் வந்து கொண்டு வந்து ஓகேவா நம்ம செகண்ட் எய்ம் வந்து இந்த 5 இருக்குல்ல இது நம்ம 0 கொண்டு வந்து ஓகேவா இது நம்ம 2 எய்ம்ஸ் 1 0 கொண்டு வந்துட்டோம் திரும்ப நம்ம நெக்ஸ்ட் எய்ம் வந்து இந்த பிளேஸ் இருக்குல்ல A22 பிளேஸ் என்ன பண்ணாங்க 1 கொண்டு வர போறோம் அப்ப ரீப்ளேசிங் R2 or changing R2 by R2 ஓகேவா R2 னா R2 பண்ணனும் நம்ம சார் R2 வை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் ஓகேவா R2 into 2 யா சொல்ல பாப்போம் R2 into 2 நமக்கு இந்த பிளேஸ் 1 மட்டும் தேவை ஓகேவா because identity matrix நீங்க 1 இங்க 0 இங்க 1 மட்டும் தேவை அப்ப நம்ம 1 நமக்கு தேவைப்படுறதுனால கண்டிப்பா மல்டிப்ளை பை 2 ன்ற பண்றதா நீங்க கிடைக்கும் 1 கிடைச்சிரும் அப்ப R2 மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்றோம் R1 தான் ரீப்ளேஸ் பண்ணினோம் 1 -1/2 1/2 0 திரும்ப 2 into R2 இப்போ 2 into R2 போறப்ப இது சேஞ்ச் ஆகாது ஏன்னா 2 into 0 0 தான் கிடைக்கும் ஓகேவா 2 into 0 0 தான் கிடைக்கும்
இங்கே பார்க்குறப்ப 2 × 1/2 சொன்னாங்க ப்ளஸ் 1 கிடைச்சிடும். திரும்ப இதில் பார்க்குறப்ப 2 × -5 மட்டும்னா -5 மட்டும் கிடைக்கும். திரும்ப இதில் பார்க்குறப்ப 2 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஒன்று என்ன கொண்டு வந்து கொண்டு வந்துட்டோம். திரும்ப நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ் 0 ஆகும். ஓகேவா? என்ன பண்ணுறோம் வந்து to change R1 சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே வந்து -1/2 நமக்கு +1 தான் இருக்கு. அப்போ R1 plus half into R2 கரெக்டா? R1 -1/2 இருக்கும். இங்க நம்ம என்ன பண்றோம் வந்து half into R1 னா +1/2 வந்துரும். எதை மட்டும் போய் பண்ணனும் நம்ம வந்து R1 ல மட்டும் பண்ணனும். அப்ப இது சேஞ்ச் ஆகுது. இங்க பாருங்க R1 னா half into R2 னா அது 0 வந்துரும். இங்க பண்றப்ப இங்க பாருங்க what is R1 -1/2 ஆ? இங்க இத R1 -1/2 வருதா? இந்த பிளஸ் அப்படியே போட்டு வச்சா 1/2 into what is R2? R2 வர +1 இருக்கும். அப்போ -1/2 +1/2 ஃபுல்லா போச்சுனா 0 மட்டும் கிடைச்சிடும். ஓகேவா? எதை கொண்டு போயிட்டு R1 ல போடணும். ஓகேவா இல்லையா? R1 ல போடுறோம். திரும்ப நெக்ஸ்ட் வந்து இங்க பார்க்கறப்ப what is R1 +1/2 இருக்கும். +1/2 ஆ plus half into what is R2? இங்க வந்து +half இருக்கும். R1 அப்படினாக்கா +1/2 இருக்கும். +1/2 into what is R2? R2 என்ன சொல்லுவீங்க? R1 1/2 +1/2 into what is R2? -5 இருக்கா? அப்ப 1/2 -5/2 திரும்ப LCM பண்றப்ப 1 - 5 is common 2 ஆ? அப்ப -4/2 வந்துருமா? அஷ்டம் என்ன வரும்னாக்க -2 வரும். அப்ப இந்த பிளஸ் என்ன பண்ணுது? -2 போடுறோம். -2 ஆ? லாஸ்ட் இந்த செட் பண்ணனும் பாருங்க. திரும்ப அகைன் போட் பண்ணனும். இந்த 0 இருக்கா? what is R1? 0 பிளஸ் பிளஸ் போட்டோமா பிளஸ் half போட்டோமா? what is R2? R2 இருக்கா? மச்சிலாமா? அப்ப 0 + 1 இருக்கும். 1 மட்டும் கிடைக்கும். சரிங்களா? 1 கிடைச்சதா? பாருங்க நம்ம R2 ஓட ரிப்ளேஸ் பண்ணோம். 0 1 -5 2 0 1 -5 2. ஓகே, நம்ம ஏன் பாருங்க to form identity matrix. ஓகேவா? 1 0 0 1 கிடைச்சா இல்லையா? then identity matrix I2 into A inverse. ஓகேவா? இதான் A inverse. so A inverse equal to the 2/2 matrix -2 +1 -5 +2. ஓகேவா? நம்ம எப்படி நம்ம செட் பண்ணிட்டோம்? நம்ம வந்து A I2 எடுத்துட்டோம். ஓகேவா இல்லையா? A I2 எடுத்துட்டு அப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம். I2 into A inverse கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இதுது I2 இந்த மேட்ரிக்ஸ் வந்து A inverse மாதிரி கிடைக்கும். that is called Gauss Jordan method. Gauss Jordan method. ஓகேவா? 3 மார்க்ஸ் வந்து இத பாருங்க. again one time repeat for you. the given matrix is square matrix of order 2/2 matrix. 2 - 1 5 - 2. apply Gauss Jordan method. Gauss Jordan method means the orthogonal matrix A I2. ஓகேவா? A I2 அப்படினு எடுத்துட்டு இதான் A என்ற மேட்ரிக்ஸ். கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 எடுத்துட்டு. ஓகேவா? அப்படி எடுத்துட்டு நாம என்ன பண்ணோம்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல A இருக்குல்ல அந்த பிளேஸ்ல I2 வந்துரும். ஓகேவா இல்லையா? இந்த I2 பிளேஸ் இருக்குல்ல அங்க வேற ஒரு மேட்ரிக்ஸ் வரும். அந்த மேட்ரிக்ஸ் வந்து A இன்வெர்ஸ். இங்க பாருங்க. நம்ம செட் பண்ணிட்டோம் மச்சா. A into I2 எடுத்துட்டு நம்ம என்ன காமிச்சோம் வந்து I2 into A இன்வெர்ஸ் காமிச்சோம். ஓகேவா? இந்த 1 0 0 1 இருக்குல்ல அது நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். இது நம்ம ரைட் சைடு கொண்டு வரப்போ ஒரு இன்வெர்ஸ் பேரண்ட் மாதிரி சேஞ்ச் ஆகும். அதான் இந்த A இன்வெர்ஸ். அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த பிளேஸ் எப்பவுமே 1 வேணும். ஓகேவா இல்லையா? சில டைம் 1 டேட்டா கொடுத்துருவாங்க. அப்ப டேட்டா இதுதான் ஒர்க் பண்ணா போதும். இந்த பிளேஸ் 1 வேணும். எது மட்டும் ஒண்ணு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதான் செட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் இது. இது செகண்ட் -1
6 minus 2 minus 3 ஓகேவா இருக்கும். what is identity matrix? 1 0 0 0 1 0 0 0 plus 1 ஓகேவா. Masih masuk pakai. Buku kali no, இந்த ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஒண்ணு நமக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். இந்த ஒண்ணு கொண்டு வரணும், இங்க ஒண்ணு கொண்டு வரணும், இந்த 0 கொண்டு வரணும் ஓகேவா. இதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். 1 0 0 கொண்டு வரணும், இந்த பிளேஸ் ஒன்று கொண்டு வரணும், இது 0 ஆகணும், இந்த பிளேஸ் ஒன்று கொண்டு வரணும், 2 0 ஆகணும் ஓகேவா. இதான் ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவங்க 1 இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஓகேவா இல்லையா. 1 இருக்கணும், 0 0 ஆகணும் ஓகேவா. என்ன சொல்றாங்க, டைரக்டா சேஞ்ச் R2 and R3 R2 and R3 இங்க பாருங்க, நமக்கு R1 இருக்குல்ல, A11 நமக்கு 1 இருக்கணும், ஆக்சுவலா 1 இருக்கு. அப்ப நம்ம இந்த பிளேஸ் எல்லாம் 0 கொண்டு வரணும் பாருங்க. 0 0 இருக்குல்ல, 0 0 கொண்டு வரணும். அப்ப R2 சேஞ்ச் பண்றோம், R3 சேஞ்ச் பண்றோம். ஏன் அப்படி சேஞ்ச் பண்ணாங்க, இங்க 1 நம்ம ஆக்சுவலா இருக்கு, அது பிளேஸ் பிரச்சனை கிடையாது. இந்த 0 0 இருக்கு இல்லையா, நம்ம 0 0 கொண்டு வரணும். அப்ப R2 ல 0 இருக்கு, R3 ல 0 இருக்கு, அது மட்டும் சேஞ்ச் பண்றோம். R2 R3 பண்றோம். நம்ம இந்த R2 கூட நம்ம R2 தான் ஸ்டார்ட் பண்ணனும் ஓகேவா. நம்ம இந்த R3 கூட R3 தான் ஸ்டார்ட் பண்ணனும். R2 னா R2 R3 R3 ஸ்டார்ட் பண்றோம். இங்க பாருங்க, R1 ஃபிக்ஸ் பண்ணிடணும். R1 இருக்குல்ல, இங்க வந்து இது 1 இருக்கா, அப்ப R2 R1 பண்ணணும். இங்க பாருங்க 6 இருக்கா, -6 R1 பண்ணணும். அப்ப 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் பாருங்க, R1 அப்படி ரீப்ளேஸ் பண்ணிடணும். இதுக்கு 1 - 1 0 1 - 1 0 1 0 0 அப்படிங்கிறோம் ஓகேவா. ஏன் நம்ம பண்றாங்க, R2 தான் சேஞ்ச் பண்றோம், R3 தான் சேஞ்ச் பண்றோம். R1 சேஞ்ச் பண்ணலனா R1 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம் மச்சா. இங்க R2 சேஞ்ச் பண்றோம், சேஞ்ச் R2 R3 only ஓகேவா. R1 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ R2 பண்றப்ப R2 - R1 இங்க பாருங்க, இது R2 R2 - R1 சொன்னாக்க 1 - 1 இருக்கும். அப்ப என்ன பண்ணா வந்து 0 வந்து ஓகேவா. திருப்பி இங்க வரப்ப 0 - 1 இங்க பாருங்க, R2 னாக்க 0 இருக்கு, இந்த பிளேஸ்ல இது R2 0 இருக்கு, இந்த R2 0 மைனஸ் போட்டுறணும். R1 இருக்குல்ல, இந்த R1 -1 இருக்கும். அப்ப 0 பிளஸ் 1 இருக்கும். அப்ப என்ன வரும்னாக்க பிளஸ் 1 வரும், +1. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் வரப்ப -1 இருக்கா, இது R2 தான் -1 மைனஸ் பண்ணி போட்டுப்போம். வாட் இஸ் R1 0 இருக்கும். அப்ப -1 மட்டும் கிடைக்கும் ஓகேவா. -1 மட்டும் கிடைக்கும். திரும்ப இந்த பிளேஸ் பாருங்கப்பா, இந்த பிளேஸ் வரும் ஓகேவா. R2 - R1 வாட் இஸ் R2, இங்க வந்து 0 இருக்கு, மைனஸ் இருக்கு, R1 இருக்கு, அப்போ -1 இருக்கு. திரும்ப இந்த பிளேஸ் வரப்ப தெரியல, இந்த பிளேஸ் வரப்ப என்ன வரும்னாக்க R2 - R1 R2 னா 1 + 1 இருக்கு, -R1 0 இருக்கு, அப்போ +1 மட்டும் வரும். திரும்ப இந்த பிளேஸ் வரப்ப 0 - 0 ஓகேவா, அது +0 வந்துரும். திரும்ப நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் தேர்ட் ரோ R3 - 6 R1 R3 - 6 R1 சொன்னாக்க 6 - 6 இருக்கும், 0 வந்துரும். இங்க வரப்ப R3 - 6 R1 R3 சொன்னாக்க -2 இருக்கும், -6 இருக்கும், R1 -1 இருக்கும் ஓகேவா. அப்ப -2 + 6 இருக்கும், அப்ப +4 மட்டும் கிடைச்சிரும். இங்க போனா இங்க பண்ணனும், +4 இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் பார்க்கறப்ப R3 அப்படி சொன்னாக்க மைனஸ் இருக்கும். R3 சொன்னாக்க மைனஸ் இருக்கும். மைனஸ் 6 into R1 சொன்னாக்க 0 இருக்கும். ஓகேவா? அப்போ -3 -0 இருக்கும். -3 மட்டும் இருக்கும். -3 நம்ம போட்டுறோம். ஓகேவா? -3 அங்க போட்டுறோம். இந்த பிளேஸ் பார்க்கறப்ப R3 -6 R1 0 -6 இருக்கும். -6 0 minus 0 1 minus 0 அப்ப 1 minus 0 சொன்னாக்க 1 மட்டும் வரும். இங்க பாருங்க R3 minus 6 R1 0 minus 6 வந்துரும். 0 minus 0 1 minus 0 இப்ப 1 0 0 வந்துச்சுங்களா? இந்த பிளேஸ் வந்துருச்சுங்களா? இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஓகேவா? எல்லாம் செட் பண்ணிட்டோம். 1 0 0 செட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எய்ம் வந்து இந்த ரெண்டு பிளேஸ் 0 ஆகணும். A மட்டும் A32 மட்டும் வந்து 0 ஆகணும். இது 0 ஆகணும். ஓகேவா? அப்படி சொன்னாக்க R1 சேஞ்ச் பண்றோம், R3 சேஞ்ச் பண்றோம். நம்ம லெஃப்ட் சைடு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வரதுக்கு தான் நம்ம பிளானிங். இங்க வந்து 1 இருக்கும், 0 இருக்கணும். இங்க வந்து 1 இருக்கணும், 1 ஃபிக்ஸ் பண்ணனும். 1 இருக்கணும். இந்த ரெண்டு பிளேஸ் 0 0 வரும். ஓகேவா? இப்போ இந்த பிளேஸ் இருக்குல, இது வந்து R1 ஓகே R1 இது R3 கணக்கு 0 கொண்டு வரணும். அப்போ R1யும் R3யும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ R2 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க. இப்போ R1யும் என்ன பண்றது? ரீப்ளேஸ் R1 and R3. replace R1 and R3 அப்படி பண்றப்ப இந்த R2 இருக்குல அந்த மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடணும். R2 ன்றது 0 +1 -1 அப்படி ரீப்ளேஸ் பண்ணிடணும். இங்க வரப்ப -1 +1 0 இருக்கும். ஓகேவா? பிளஸ் R2 நம்ம R2 ஓபன் பண்ணல. R1 ஐயும் R3 சேஞ்ச் பண்றோம். நெக்ஸ்ட் R1 இருக்குல இது வந்து இருக்கும். நம்ம எய்ம் வந்து இங்க 0 கொண்டு வரணும். இங்க நம்ம என்ன பண்ணனும்? 0 கொண்டு வரணும். ஓகேவா? அப்ப R1 தான் பண்ணனும், R3 தான் பண்ணனும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணாங்க? R2 ஃபிக்ஸ் பண்ணிடணும். R2 ஃபிக்ஸ் பண்ணிடணும். இங்க பாருங்க. R1 + R2 அப்படி சொன்னாக்க 0 ஆயிடுது பிளேஸ். R1 + R2 இந்த பிளேஸ் 0 ஆயிடும். இங்க வரப்ப R3 - 4R2 அப்படினா 0 ஆயிடும். ஓகேவா? அது இது சேஞ்ச் ஆக கூடாது. இது நம்ம என்னது சேஞ்ச் ஆக கூடாது பார்க்கணும். பாப்போம். R1 + R2 இதான் R1ன்றது. இதான் R2ன்றது பாருங்க. வாட் இஸ் R1? 1 இருக்கும் பிளஸ் R2 வந்துங்க 0 இருக்கும். R2 நம்ம என்ன கிடைக்குது? 1 கிடைக்கும். அந்த மெனுல பண்ணனும் R1 பண்ணனும். இது அப்படியே கரெக்ட்டா மாறாது. திரும்ப இங்க பாக்குறப்ப R1 + R2 -1 + 1 இருக்கும். அடுத்து 0 வந்து ஓகேவா? அதை நம்ம போட்டுறணும். திரும்ப இந்த பிளேஸ் பார்க்கறப்ப 0 - 1 கிடைக்கும். அப்ப -1 போடுறோம். ஓகேவா? -1 போடுறோம். திரும்ப இந்த பிளேஸ் பார்க்கறப்ப இது ஃபுல்லா 0 ஆகும். இந்த பிளேஸ் பார்க்கறப்ப +1 இது என்னது 0 வந்து ஓகேவா? ஆட் பண்றப்ப இப்போ நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் R3 நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப இந்த 0 சேஞ்ச் ஆக கூடாது. ஆனா இங்க 0 வரும். அது மட்டும் இல்லாம அப்ப R3 - 4R2 பாருங்க போடுறோம்னா வாட் இஸ் R3? வாட் இஸ் R3 வந்து 0 இருக்குமா? -4 வெச்சுப்போம். வாட் இஸ் R2? 0 இருக்குமா? அப்ப 0 - 0 னா ஃபுல்லா 0 நம்ம செஞ்சு போடுறோம். R3 தான் பண்ணும். R3 தான் பண்ணும். இதான் R3. ஓகேப்பா? R3 ரீப்ளேஸ் பண்றோமா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க. ஓகேவா? இந்த பிளேஸ் A3 பிளேஸ் பண்றோம். இங்க R3 வந்து 4 னு போடுறோம். இதான் R3 4 னு போடுறோம். -4 போட்டுக்கிட்டு வாட் இஸ் R2? R2 தான் போடுறோம். வாட் இஸ் R2? +1 இருக்கும். அப்ப 4 - 4 சொன்னாங்க ஃபுல்லா 0 வந்து போடுறோம்ச்சா? நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் பார்க்கணும். வாட் இஸ் R3? -3 -4 into what is R2? -1 so -3 + 4 equal to +1 மட்டும் ஓகேவா? இது +1 ஆயிடுமா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இந்த பிளேஸ் R3 - 4R2 what is R3? -6 இருக்கும். -4 into R2 வந்து நமக்கு வந்துங்க -6 -4 into R2 வந்து -1 so -6 + 4 சொன்னாங்க
நம்ம என்ன எடுக்கிறோம் -2 கொடுக்கிறோம் -2 கொடுக்கணும் நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் பார்க்கறப்ப R3 0 இருக்கும் -4 வந்துரும் இங்க வரப்ப 1 இருக்கும் 1 மட்டும் வரும் ஓகேவா இப்போ நம்மளோட ஏ வந்து பாருங்க இதெல்லாம் மிஸ் ஆயிட்டு மச்சா இதெல்லாம் ஓகே ஆச்சு இதெல்லாம் ஓகே ஆச்சு நீ ஓகே ஆச்சு ஓகே இல்லையா இது ரெண்டு மட்டும் என்ன பண்ணுறது வந்து 0 ஆகும் ஓகேவா என்ன பண்றோம் ரீப்ளேஸ் R1 and R2 அது மட்டும் மாத்திக்கிறோம் R1 R2 மட்டும் மாத்திக்கிறோம் இங்க R1 R2 தான் ஓகேவா இப்போ R3 ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஓகேவா R3 ஃபிக்ஸ் பண்ணிடணும் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம R1 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் R2 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ R3 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு R1 இருக்குல்ல இதுல நம்ம 0 வரணும் அப்ப என்ன 0 வரும் R1 R3 யா பிளஸ் வச்சுக்கலாமா 0 வந்துருது இதுதான் நம்ம இது பிளஸ் வச்சுப்போம் R2 பிளஸ் பண்ணா 0 ஆயிடும் இங்க பாருங்க பிளஸ் இருக்குல்ல R1 சேஞ்ச் பண்றோம் R1 plus R3 1 plus 0 1 தான் கிடைக்கும் இது 0 ஆயிடும் இங்க என்ன வருவாங்க R1 plus R3 -1 plus 1 0 ஆயிடும் ஓகேவா இங்க வரப்ப -2 இங்க வரப்ப -3 இங்க வரப்ப +1 இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம R2 என்ன பண்றோம் வந்து சேஞ்ச் பண்றோம் R2 plus R3 இதான் வந்து R2 R3 0 plus 0 0 வரும் இதெல்லாம் பண்ணிட்டு R2 ல போறோம் ஓகேவா R2 plus R3 நாங்க இது R2 இது R3 0 plus 0 னா 0 பண்ணுவோம் R2 ல போறோம் திரும்ப இங்க வந்து 1 plus 0 இருக்கும் ஓகேவா 1 மட்டும் வரும் இதெல்லாம் பண்ணுவோம் R2 ல போறோம் இங்க வரப்ப -1 plus 1 அப்ப 0 ஆயிடும் ஓகேவா திரும்ப இந்த பிளேஸ் வரப்ப R2 plus R3 R2 ல போறோம் -1 minus plus into -2 அப்ப என்ன வரும் நமக்கு வந்து -3 வந்துரும் இங்க வரப்ப +1 -4 -3 வரும் இங்க வரப்ப R2 plus R3 +1 ஆயிடும் ஓகேவா லாஸ்ட் வரப்ப நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்ல R1 R2 தான் லாஸ்ட் அப்படியே இருக்கும் 0 0 1 இருக்கும்ச்சா இங்க வரப்ப நமக்கு வந்து -2 -4 +1 இருக்கும் then இன்னொரு நம்ம வந்து the matrix the operator matrix I3 A inverse ஓகேவா that is A inverse equal to 3/3 matrix A inverse equal to this is A inverse -2 -3 +1 the second one is -3 +1 -2 -4 +1 ஓகேவா 3/3 matrix A inverse நம்ம என்ன பண்றோம் வந்து the operator matrix A left எடுத்துக்கிட்டு identity matrix ரைட் சைடு வச்சுக்கிட்டோம் அப்ப அந்த A inverse என்ன சொன்னாக்க identity matrix இருக்குல அத லெஃப்ட்ல கொண்டு வரோம் அப்ப ரைட் சைடு வரதுல அதாவது A inverse matrix ஓகேவா நான் வர்க் பண்ணோம் வந்து இந்த எஸ்ட் வந்து நம்ம A வந்து இந்த ஃபர்ஸ்ட் 1 கொண்டு வரணும் ஓகேவா இந்த 0 கொண்டு வரணும் புரியுங்க இந்த பிளேஸ் வந்து வரணும் இந்த 0 கொண்டு வரணும் வந்துச்சா இங்க பாருங்க இந்த பிளேஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து 0 0 வரணும் 1 வரணும் புரியுங்களா திரும்ப லாஸ்ட் பிளேஸ் வந்து இங்க நம்ம வந்து 0 0 வரணும் 1 வரணும் ஓகேவா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்